எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் சேர்ந்து கதை படிக்கலாமா? வாங்க. இன்னைக்கு நம்ம படிக்க போகிற கதையோட தலைப்பு என்னன்னா ஆமையும் முயலும். சரி வாங்க கதை படிக்கலாம். ஒரு காட்டில் முயல் ஒன்று வசித்து வந்தது. அது மிகவும் கர்வம் கொண்டது. ஒரு நாள் அதற்கு மிகவும் தாகமாக இருந்தது. அருகில் உள்ள குளத்திற்கு சென்று தண்ணீரை குடித்து தாகத்தை தணித்து கொண்டது. அப்பொழுது அங்கே ஆமை ஒன்று மெதுவாக ஊர்ந்து வந்ததை பார்த்த முயல் ஆமையை ஏளனம் செய்தது. ஆமையை தன்னுடன் ஓட்டப் போட்டிக்கு வருமாறு முயல் அழைத்தது. ஆமை சிறிது நேரம் யோசித்து பின் ஓட்டப் போட்டிக்கு சம்மதித்தது. ஆமையும் முயலும் ஓட்டப் போட்டிக்கான நாளையும் இடத்தையும் தேர்வு செய்தன. இரண்டும் ஓட்டப் போட்டிக்கு ஆயத்தமாக நின்றன. முயல் வேகமாக ஓடியது. ஆமை நிதானத்துடன் வந்து கொண்டிருந்தது. சிறிது தூரம் சென்றவுடன் முயல் ஆமை வெகு தொலைவில் வந்து கொண்டிருந்ததை பார்த்தது முயல். ஆமை வருவதற்குள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க எண்ணி மரத்தடியில் தூங்கியது முயல். ஆமை மெதுவாக முயல் தூங்கிய இடத்தை கடந்து எல்லைக்கோட்டை நெருங்கி கொண்டிருந்தது. கண் விழித்த முயல் ஆமை எல்லைக்கோட்டை நெருங்குவதை பார்த்தவுடன் வேகமாக ஓடியது. அதற்குள் ஆமை எல்லைக்கோட்டை அடைந்து வெற்றி பெற்றது. முயல் ஆமையை கண்டு தலை குனிந்தது. நம்ம தவறாக நினைத்து விட்டோமே அப்படின்னு தலை குனிந்து விட்டது. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிடுச்சு. இதே போல வேறொரு கதையோட நாளைக்கு வந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், டாடா.